கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே ஆராதனைக்கு வந்த உங்கள் அனைவரையும் நான் ஆராதனைக்கு வரவேற்கிறேன். இன்று நான் உங்களுக்கு பேசப் போவது 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கின்ற ஒரு சம்பவத்திலே இருந்து, அந்த சம்பவம் நாம் அனைவரும் அறிந்ததே. சுருக்கமாக அந்த கதையை சொல்வதென்றால், சாமுவேல் எனும் தீர்க்கதரிசி சவுல் ராஜாவுக்கு வந்து கட்டளை ஒன்றை கொடுக்கிறார். நீ போய் அமலேக்கியரை முறியடித்து விட்டு வர வேண்டும். அமலேக்கியர்களை முறியடிக்கும் பொழுது யாரையுமே மிச்சம் வைக்க கூடாது. அமலேக்கியரை போய் முறியடித்த சவுல் ராஜா அந்த அமலேக்கியருடைய ராஜாவாகிய ஆகாக் என்ற ராஜாவை உயிரோடு பிடித்துக் கொண்டு வருகிறான். சவுலோடு சென்ற இராணுவம் சேனை என்ன செய்கிறது? ஆண்டவர் சொன்னாலும் அவர்கள் நல்ல நல்ல மிருகங்களை உயிரோடே கொண்டு வருகிறார்கள். சாமுவேல் வந்து சவுல் ராஜாவை சந்தித்து சொல்லுகிறார், பள்ளியை விட கீழ்ப்படிதல் உத்தமம். நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறார் என்று. இதுதான் கதை. நாம் வசனங்கள் மூலமாக வாசித்து அந்த கதையில என்ன என்ன நடந்தன, ஏன் அப்படி நடந்தன, அந்த சம்பவங்கள் நமக்கு எப்படி பொருந்துகின்றன என்று பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். நானே வாசிக்கிறேன். ஒலிப்பதிவுக்கு கேமராவுக்கு நானே வாசித்தால் லேசாயிருக்கும். 15வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே. இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும். சவுல் என்ற ராஜாவுக்கு சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், ராஜாவே, உன்னை இந்த ஜனங்களின் மேல் ராஜாவாய் ஏற்படுத்தினது நான். இப்போ ஏன் சாமுவேல் அப்படி வந்து சவுலுக்கு சொல்ல வேண்டும்? சவுலுக்கு தெரியாதா யார் தன்னை அபிஷேகம் பண்ணினார் என்று? அல்லது மக்களுக்கு தெரியாதா? அல்லது இவர்கள் எல்லாரும் மறந்து விட்டார்களா யார் சவுலை ராஜாவாய் ஏற்படுத்தினது என்று? சில காரணங்கள் இருக்கின்றன, சொல்லுகிறேன் கேளுங்கள். ஆகாண்டு சவுலை ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் பொழுது சவுல் ராஜாவாகுவதற்கு எந்த விதமான ஒரு தகுதியும் இல்லாதவனாயிருந்தான். சவுலினுடைய அப்பாவினுடைய கழுதைகள் காணாமல் போயிருந்தன. அந்த கழுதைகளை தேடித்தான் சவுலும் வேலைக்காரரும் வந்திருந்தார்கள். அப்போ சாமுவேல் ஆண்டவரால் கட்டளை கொடுக்கப்படுகிறார், போய் அவனை ராஜாவாக்கு. சாமுவேல் வந்து சவுலை அழைத்து, மகனே இங்க வா, உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லும் பொழுது சவுல் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த நேரத்தில் சவுல் என்ன தெரியுமா சொன்னான்? சாமுவேலை பார்த்து, ஐயோ நானா? நான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் சின்ன கோத்திரமாகிய பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து வந்த ஒரு சின்ன குடும்பத்திலிருந்து வந்தவன். நான் எப்படி ராஜாவாய் ஆக முடியும்? நண்பர்களே, நாம் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது எப்படி வந்தோம் என்று யோசித்து பாருங்கள். நம்மில் சிலர் வியாதியோடு வந்திருப்போம், சுகத்தை கொடுத்திருப்பார். குடும்ப பிரச்சனைகளோடு வந்திருப்போம், அவற்றுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்திருப்பார். நான் நம்பவில்லை, இந்த இடத்துல இருக்கிற யாரும், ஏன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் யாரும் கூட ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது ஒரு குறை இல்லாமல் நல்ல பணக்காரர்களாக, நல்ல படித்தவர்களாக, நல்ல சுகத்தோடு வந்து எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, நான் ஆண்டவரை நம்புகிறேன் என்று வந்திருப்போம் என்று. உலகத்தில் அப்படி வந்தவர்களும் இருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன், நாம் ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது உடைந்து நொறுங்கினவர்களாய், ஒன்றும் இல்லாதவர்களாய்த்தான் வந்திருப்போம். நாம் நம்முடைய ஆரம்பத்தை மறக்கவே கூடாது. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு எப்படி இருந்தோம், இப்பொழுது எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நாம் இருந்த நிலையை மறக்க கூடாது. மறந்தால் பெருமை வந்துவிடும். பெருமையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது உடைந்து நொறுங்கி வந்துவிட்டு அப்புறம் ஆண்டவர் ஆசீர்வதித்தவுடன் ஆண்டவருக்கே பாட்டு போடுகிறவர்கள் தான் இன்றைக்கு நிறைய பேர் உண்டு. ஊழியக்காரர்கள், பாஸ்டர்மார், வேதாகம கல்லூரி மாணவர்கள் ஆரம்பத்தை மறக்க கூடாது. ஆண்டவர் எங்களை எங்கிருந்து உயர்த்துகிறார், உயர்ந்ததுக்கு பிறகு நீங்கள் பாட்டு போடக்கூடாது. சாமுவேல் வந்து சொல்லுகிறார் சவுலை பார்த்து, சவுல், இன்றைக்கு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறாய், இன்றைக்கு உன் தலையிலே கிரீடம் இருக்கிறது, இன்றைக்கு நீ சொல்வதையெல்லாம் இந்த ஜனங்கள் கேட்பார்கள், கேட்கத்தான் வேண்டும், ஏனென்றால் நீ ராஜா. ஆனால் உன்னை ராஜாவாக்கின நான் இன்னும் இருக்கிறேன், மறக்காதே.
நீங்கள் எவ்வளவு உயர்ந்தாலும், உங்கள் அம்மா அப்பாவை விட நீங்கள் படித்து பட்டங்கள் வாங்கினாலும், உங்கள் அம்மா அப்பாவுக்கு நீங்கள் பிள்ளைகள் அல்லவா? அதை மறக்க கூடாது. இப்பொழுது வாசித்த இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அதுதான். ஓகே, சாமுவேல் வந்து சவுலை பார்த்து அப்படி சொன்னதற்கு இன்னும் ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? சவுலே, நான் உனக்கு ஒரு கட்டளை கொடுக்க போகிறேன். அது உனக்கு புரியாது, ஆனாலும் நீ கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் உன்னை இந்த இடத்துக்கு ஏற்படுத்த என்னை அனுப்பின அதே ஆண்டவர் இப்பொழுது என் மூலம் உனக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீ அதை செய்துதான் ஆக வேண்டும். அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் கட்டளை ஒன்றை கொடுக்கும் பொழுது ஏன் அதை நாம் செய்ய வேண்டும் தெரியுமா? அதை ஆண்டவர் சொன்னபடியினால், அது நல்லது என்றபடினாலோ, அது செய்வதற்கு சிறந்தது என்றபடினாலோ அல்ல. நமக்கு அது புரியாவிட்டாலும் கீழ்ப்படிவது மிக மிக முக்கியம். சாமுவேல் சவுலுக்கு என்ன சொல்ல போகிறார்? 2வது வசனம், சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் சொல்லி தருகிறேன். நம்முடைய ஆண்டவர் மறக்க தெரிந்த ஆண்டவர், தெரியுமா? ஆண்டவர் நாம் ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது நம்மை மன்னிக்கிறார் அல்லவா? அப்படி அவர் மன்னிக்கும் பொழுது அதற்கு முன்னே நாம் செய்த அவ்வளவு பாவங்களையும் மறந்து விடுகிறார். அவர் சர்வ ஞானி என்றபடியினால் அவரால் மறக்க முடியும். எங்களுக்கு அது முடியாது. நாம் மன்னிப்பு கொடுப்போம், ஆனால் மறக்க மாட்டோம். ஏனென்றால் மறக்காது. இப்போ நாம் மன்னித்தாலும் மறக்க மாட்டோம். அந்த மூஞ்சை பார்த்தவுடன் ஞாபகத்துக்கு வந்து தொலைக்கிறது. உண்மைதானே? பிசாசு கொண்டு வந்து ஞாபகப்படுத்த தேவையில்லை, சும்மாவே ஞாபகம் வரும். ஆகவே இந்த மறக்க வேண்டியதை மறக்க நமக்கு தெரியாது. ஆண்டவர் மன்னித்தால் அவர் அதை மறந்து விடுகிறார், உண்மையாகவே மறந்து விடுகிறார். ஆனால் ஆண்டவர் மறக்காமல் மனதிலே வைத்திருக்கின்ற ஒன்று இருக்கிறது. வேதத்தில் ஒரு இடத்துல மாத்திரமல்ல, பல இடங்களிலே உண்டு. என்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அந்த அமலேக்கியர்கள் முன்பு செய்ததை நான் என் மனதிலே வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எவன் எது செய்தாலும் அதை ஆண்டவர் மனதிலே வைத்திருப்பார், மறக்க மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லது செய்தாலும் ஆண்டவர் மனதிலே வைத்திருப்பார். அதே நேரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எதையாவது செய்தாலும் அவர் மனதிலே வைத்திருப்பார். இஸ்ரவேலர்களை அடிமைகளாய் எகிப்தியர்கள் வைத்திருந்தார்களே, அதை ஆண்டவர் மனதிலே வைத்திருந்தார். எகிப்தியர்களை இந்த பூமியில இருந்து ஆண்டவர் துடைத்து விட்டார். இப்பொழுது பூமியில எகிப்தியர்கள் இல்லை. நீங்க சொல்லுவீங்க, சும்மா போ பாஸ் சுரேஷ், கதை விடாத. இந்த எகிப்து இன்னைக்கு இருக்குது, நாங்களும் எகிப்து போயிருக்கிறோம், எகிப்தியர்கள் இருக்கிறாங்க. இப்போ எகிப்திலே வாழுகிற எகிப்தியர்கள் யார் தெரியுமா? அராபியர்கள். முன்பு அராபியாவிலிருந்து போனவர்கள். அவர்கள் உண்மையாக எகிப்தில் இருந்த எகிப்தியர்கள் யாருமே இப்பொழுது கிடையாது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை ஆண்டவர் எப்படி அழித்தார் என்று எங்களுக்கு தெரியும். அமலேக்கியர்களுக்கு, என்னுடைய ஜனங்களுக்கு விரோதமாக அமலேக்கியர்கள் செய்ததை நான் மனதிலே வைத்திருக்கிறேன். அவர்களை பழி வாங்கும் நேரம் வந்துவிட்டது. சவுல், நீதான் எனக்காக போய் பழி வாங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 3ஆம் வசனம், இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார் என்று சொன்னான். சாமுவேல் சவுலை பார்த்து சொல்லுகிறார், சவுல் ராஜாவே, நீ அமலேக்கியரை மட்டங்கடித்து நீ அவர்களை முற்று முழுக்க அழித்து விட வேண்டும் என்று. இவ்வளவைத்தான் ஆண்டவர் சொன்னார், வேறொன்றையும் சொல்லவில்லை என்று வைத்துக் கொள்வோமே. இப்போ கற்பனை பண்ணுவோம், நான் தான் சவுல் ராஜா, நீங்கள் எல்லாரும் என்னுடைய சேனைகள், இப்போ என்னுடைய தலைமைத்துவத்திலே நீங்கள் எல்லாரும் வருகிறீர்கள், நாம் எல்லாரும் போகிறோம் அமலேக்கியரை மடங்கடிக்க. இப்போ எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? அமலேக்கியரை முழுக்க முறியடிக்க. இப்போ நாங்கள் போய் யுத்தம் செய்யும் பொழுது, நாம் போய் யுத்தம் செய்யும் பொழுது யாரோடு முதல் சண்டை பிடிக்கிறோம்? அந்த அமலேக் போர் வீரர்களோடு, சேனையோடு. அப்போ நாம் போய் இப்போ யுத்தம் பண்ணும்போது பட்டயத்தால் வெட்டுகிறோம், குத்துகிறோம், கல்லை தூக்கி போடுகிறோம். எப்படியெல்லாம் யுத்தம் என்றால் அப்படித்தானே, பயங்கரமாக யுத்தம் செய்து
எல்லா சேனையையும் தோற்கடித்து விட்டோம். இப்போ நாம் அவர்களை தாக்க போகும் பொழுது அவர்கள் அவர்களுடைய நாட்டை விட்டு வெளியே வந்தளவா யுத்தம் பண்ணுவார்கள். இப்போ வந்த அந்த யுத்த வீரர்களை எல்லாம் தோற்கடித்து வெற்றி பெற்று விட்டோம். இப்போ கைகளை தூக்கி கொண்டு சரணடைகிறான் ஆகாக், அவர்களுடைய ராஜா. அப்போ சரண்டர் ஆகிறவனை வெட்டி குத்தலாமா? அப்போ அந்த ராஜாவை நான் கொல்ல முடியுமா? அவன் கைகளை தூக்கி வெள்ளை கொடி காட்டி சரணடைந்து விட்டான். அப்போ யுத்த களத்திலே நான் ஒரு வீரன், நான் ஒரு ராஜா, நான் ஒரு ஆண் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவனை கொண்டு வந்து எங்கள் நாட்டிலே சிறை வைக்க வேண்டும். அவனை கைது பண்ணி வந்து இப்போ நாம் அனைவரும் அமலேக்கியருடைய நாட்டுக்குள்ளே நுழைகிறோம். இப்போ அந்த அமலேக்கு நாட்டுக்குள்ளே போகும் பொழுது அங்கே யார் இருக்கிறா? பெண்கள். ஐயோ ஐயோ எங்களுக்கு ஒன்று செய்யாதீங்க, ஐயோ எங்களை கொள்ளாதீங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறாங்க அழுதுகிட்டு. உங்கள் யாருக்காவது மனசு வருமா அந்த பிள்ளைகளையும் அந்த பெண்களையும் கொள்வதற்கு? மனசு வருமா? சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ உள்ளே போனவுடன் பார்த்தால் ஆடு, மாடு, கழுதை, ஒட்டகம் எல்லாம் இருக்கிறது. இந்த மிருகங்களை கொள்வதற்கு மனது வருமா? வராது அல்லவா? உங்க மூஞ்சிகளை பார்த்தா பப்படம் சாப்பிட்டு பச்சை தண்ணி குடிச்ச மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லாமல் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பேந்த பேந்த முழிக்கிறீங்க. அப்போ நீங்கள் அந்த பிள்ளைகளையும் பெண்களையும் ஒன்றும் செய்ய மாட்டீர்கள். அதில் நல்ல மிருகங்களை நீங்கள் கொண்டு வருங்கள். இப்படி நடக்கும் என்று தெரிந்து தான் 3ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்றார் என்று சொன்னான். இது ஒரு கெட்ட வேலை இல்லையா? அன்பானவர்களே, ஆண்டவர் இப்படி செய்யக்கூடாதல்லவா? ஏனென்றால் மோசேயின் காலத்திலே அமலேக்கியர்கள் இருந்த அமலேக்கியர்கள் அல்ல இப்பொழுது இருப்பவர்கள், அவர்களுடைய பரம்பரை. மோசேயின் காலத்துக்கு பிறகு நியாயாதிபதிகளின் காலம் 230 வருஷம். அதற்கு பிறகு இந்த ராஜாக்களின் காலத்தில் இப்படி நடக்கிறது. இப்படி நமக்கு என்ன தோன்றுமா தோன்றாதா? உங்களுக்கு தோன்றுகிறதா இல்லை எனக்கு தெரியாது, எனக்கு தோன்றும். நான் இதிலே பிரசங்கம் பண்ணியிருக்கேன் முன்பு, பலியை விட கீழ்ப்படிதல் உத்தமம் என்று. கடந்த வருஷம் நவம்பர் மாதம் நான் இஸ்ரவேலில் இருக்கும் பொழுது ஒரு ஆய்வில் ஈடுபட்ட பொழுது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதை கண்டுபிடித்ததை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ நான் சொல்ல போகின்ற காரியம் ரொம்ப அருவருப்பான ஒன்று. அது என்ன செய்ய நீங்கள் படிக்கத்தானே வேண்டும். ஆகவே நீங்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள். வேத காலத்தில் இருந்த எல்லாரும் அல்ல, ஒரு சிலர், இந்த அமலேக்கியர்கள், பெலிஸ்தியர்கள், ஆராதியர்கள், ஆராட் நாட்டை சேர்ந்தவர்கள், ஆய் பட்டணத்தார், எரிகோ பட்டணத்தார், சோதோம் கொமோரா பட்டணத்தார், இப்படி பல இடங்களை சேர்ந்தவர்கள் செய்த ஒரு மத ரீதியான சடங்காச்சாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இவர்கள் நிறைய தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இந்த மிருகங்கள் எல்லாம் தெய்வங்கள். கழுதை ஒரு தெய்வம், மாடு ஒரு தெய்வம், ஆடு ஒரு தெய்வம், ஒட்டகம் ஒரு தெய்வம். அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு சடங்காச்சாரமாக மத ரீதியாக அவர்கள் ஒரு பண்டிகையை ஏற்படுத்தி அந்த பண்டிகையிலே அந்த தெய்வங்களுக்கெல்லாம் பலியிட்டு அந்த மிருகங்களோடு மக்கள் புணருவார்கள். ஆண்கள் பெண் மிருகங்களோடும் பெண்கள் ஆண் மிருகங்களோடும் பிரசித்தமாக உடலுறவு கொள்ளுவார்கள். அதே நேரத்திலே பிரசித்தமாக தங்கள் பிள்ளைகளோடு புணருவார்கள். இவர்கள் அந்த மிருகங்களோடு புணரும் பொழுது அந்த மிருகத்துக்குள்ளே இருக்கின்ற தெய்வ வல்லமை இந்த ஆளுக்குள்ளே வருமா? அப்புறம் இந்த ஆள் தன் பிள்ளையோடு உறவு கொள்ளும் பொழுது அந்த வல்லமை அந்த பிள்ளைக்குள்ளே போகுமா? எவ்வளவு கேவலம், கேட்ட அசிங்கம் என்று பாருங்கள். உலகத்தில் இவை உண்டு. மிருகங்களோடு புணருவதற்கு பெஸ்டாலிட்டி செக்ஸ் என்று சொல்வார்கள். பிள்ளைகளோடு உறவு கொள்வதை இன்செஸ்ட் என்று சொல்வார்கள். மிருகங்களோடு புணரும் பொழுது வித்தியாசமான வியாதிகள் வரும். குரங்குகளோடு ஆப்பிரிக்கர்கள் உறவு கொண்டதன் மூலம் உருவானதுதான் எய்ட்ஸ். தவறான உடலுறவின் மூலம் சிபிலிஸ், கொனோரியா, வீடி போன்ற சமூக வியாதிகள், பாலியல் வியாதிகள் இருக்கின்றது நமக்கு தெரியும். கண்டுபிடித்த சில பண்டைய அந்த புராண ஏடுகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது நவம்பர் மாதத்திலே அதில் இருந்த சில வியாதிகளுடைய அடையாளங்களை நான் வாசிக்கும் பொழுது எங்களுடைய அந்த அந்த ஆய்வு குழுவில இருந்த வைத்தியர்கள் சிலர் சொன்னார்கள், சுரேஷ் நீங்க வாசிக்கிறத பார்த்தா எய்ட்ஸ், சிபிலிஸ், கொனோரியா, வீடி போன்ற வியாதிகள்
அந்த காலத்தில் இந்த இடங்களில் இருந்திருக்கின்றன, இதைத்தான் நீங்கள் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். நான் ஆச்சரியப்பட்டேன். நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த வியாதிகள் எல்லாம் இந்த சமீப காலத்திலே வந்தவை என்று. எய்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட வந்து 20ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்தது என்று. அமலேக்கியருக்குள்ள இது இருந்திருக்கிறது. அமலேக்கில இருந்த பெண்கள் ஆண் மிருகங்களோடு உடலுறவு கொண்டவர்கள். அதனால் தான் ஆண்டவர் கொல்ல சொன்னார். நாம் சில நேரம் ஆண்டவரை விட நல்லவராக பார்ப்போம். பெண்கள் என்ன செய்தார்கள்? அவர்களை ஏன் கொள்ள வேண்டும்? ஆண்டவர் சொல்லவில்லை இதனால் நீ கொள்ள என்று. சொல்ல தேவையில்லை, கீழ்ப்படிய வேண்டும். இப்போதான் எங்களுக்கு தெரியும் ஏன் சொன்னார் என்று. அவர்களை உயிரோடு வைத்தால் அது தொற்று நோய், நாசம். அந்த பிள்ளைகளுக்குள்ளும் அந்த வியாதிகள், அந்த பிள்ளைகளுக்குள்ளும் அந்த சாபம். அதனால் தான் ஆண்டவர் அழிக்க சொன்னார். ஆவிக்குரிய ரீதியிலும் அந்த மிருகங்கள் அசுத்தமாகிவிட்டன, சுபாவ ரீதியிலும் அந்த மிருகங்கள் அசுத்தமாகிவிட்டன. எவ்வளவு அருவருப்பான இனங்கள் இருந்திருக்கின்றன என்று யோசித்து பாருங்கள். அப்பொழுதுதான் எனக்கு புரிய ஆரம்பித்தது. லோத்தின் மகள்மார் சொந்த அப்பனோடு படுக்க தீர்மானிக்கும் பொழுது அவர்கள் தயங்காமல் அதை செய்தார்கள். கதாவது அன்பானே, கதை தெரிந்தானே உங்களுக்கு. சோதம் குமாராவை அழித்த பிறகு லோத்தும் மகள்மாரும் இருக்கும் பொழுது லோத்தின் மகள், மூத்த மகள் சொல்லுகிறாள் இளையவளை பார்த்து, இன்று இரவு மதுபானம் கொடுத்து நான் என் தகப்பனோடு உறவு கொள்ளுகிறேன், நாளை நீ அவருக்கு மதுபானம் கொடுத்து அவரோடு உறவு கொள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் 2 பேருக்கு இடையில் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கவில்லை, யோசிக்கவில்லை, பயப்படவில்லை. ஏன்? அவர்கள் வாழ்ந்து அந்த சோதமிலே அது ஒரு அன்றாட நிகழ்வு. அதனால் தான் அக்கினியிலே ஆண்டவர் சோதம் குமாராவை அழிக்கிறார். அதனால் தான் அமலேக்கை அழிக்கிறார். அதனால் தான் எரிகோவை அழிக்கிறார், ஆய் பட்டணத்தை அழிக்கிறார். ஆண்டவர் செய்தால் எல்லாம் சரியாய்த்தான் இருக்கும். நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் என் கண்களை திறந்தார். நான் எதையும் செய்தால் சரியாய்த்தான் செய்வேன் என்று. இப்போ விளங்குகிறதா ஏன் ஆண்டவர் சில பேரை, பெண்கள், பிள்ளைகள் உட்பட மிருகங்களை எல்லாம் அழித்தார்? ஏனென்றால் அவர்களை கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? இஸ்ரவேலர்கள் பழுதாகி போவார்கள். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடே பிடித்தான். யார்? சவுல். ஜனங்கள் யாவரையும் பட்டயக்கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலோடு யுத்தம் பண்ண சேனை போனது, ஜனங்கள் போகவில்லையே. ஆகவே சவுலுக்கு தேவைப்பட்டது அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு கொண்டு வந்த ஜனங்களுக்கு காட்டுவதற்கு, பாருங்கள் நான் அமலேக்கியரை முறியடித்து இந்த ராஜாவை கொண்டு வந்தேன். சில நேரம் நாம் ஏன் தெரியுமா ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறோம்? நாம் செய்தது என்று காட்டுவதற்கு. ஊழியத்திலே கூட கர்த்தரைங்களை பயன்படுத்தி எதை செய்தாலும் ஊழியம் சம்பந்தமான எந்த விதமான ஒரு பாராட்டும், எந்த விதமான ஒரு பெருமையும் நமக்கு வரக்கூடாது. இதனால் தான் யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்று. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உலகத்திலே நுழைந்திருக்கின்ற அந்த சவுலின் ஆவி என்னவென்றால், நான், என்னுடைய சபை, என்னுடைய காலேஜ், என்னுடைய பாட்டு, எனக்கு நான் ஸ்தாபித்த ஊழியம், என்னுடைய ஆத்துமாக்கள், ஒன்றுமே எங்களுடைய சாதனைகள் அல்ல, எல்லாம் ஆண்டவருடையது. கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். கர்த்தருக்கே சகல மகிமையும் போக வேண்டும். நாம் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும். 9வது வசனத்தை பாருங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டு குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். எப்படி வேலை பார்த்தீங்களா? இதனால் தான் ஆண்டவர் லிஸ்டை கொடுத்து அனுப்புகிறார். அரிசி 1 கிலோ, தேங்காய் 2, சீனி 500 கிராம் கொடுக்கிற மாதிரி நீ புருஷரையும் பெண்களையும் பிள்ளைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று சொன்னது இதனால் தான். அந்த இடத்துக்கு போனவுடன் அவற்றை கொல்ல மனது வரமாட்டேங்கிறது. ஏன் தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்கு, அது ரொம்ப பாவமா இருக்கு. எங்களுக்கும் அப்படித்தான். அழிக்க வேண்டியது எதை அழிக்க விருப்பம் தெரியுமா? எது எல்லாம் பிரயோஜனம் இல்லை அதெல்லாம் அழிக்கிறேன், கர்த்தாவே உமக்கு கீழ்ப்படுகிறேன் நான் என்று அழித்து போடுவோம். ஆனால் எதன் மூலம் எங்களுக்கு கொஞ்சம் லாபம் வருமோ அதை அழித்து போடுவது கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் ஊழியத்துக்கு வருவார்கள். எப்படி வருவார்கள்? எப்படிப்பட்ட தொழிலை விட்டு விட்டு வருவார்கள் தெரியுமா? கஷ்டப்பட்டு செத்து செத்து வேலை செய்தும் ஒழுங்கான சம்பளம் வராத வேலையை விட்டு பாய்ந்து வருவார்கள். ஆனால் அந்த கண்ணுக்கு லட்சணமான பைக்கு பெரிய வேலைகளை விட்டுட்டு வர நான் இந்த சபையிலே கற்றுக் கொடுத்திருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யாதே என்று. இப்போ சொல்லுவோமே, நான் வந்து ஒரு வியாபாரி அல்லது ஏதாவது வேலை செய்து சம்பாதிக்கிறவன் என்று. அப்போ சொல்லுவோமே, ஒரு வேலை ஒன்று எனக்கு வந்தது,
500 ரூபாய் லாபம் கிடைக்கும் என்று உடனே பாஸ்டர் சொன்னது ஞாபகத்துக்கு வரும். பாஸ்டர் சொன்னார் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யாதே என்று. ஆகவே 500 ரூபாய் போகட்டும், கர்த்தர் 5000 தர வல்லவர், ஆகவே நான் சபைக்கு போகிறேன் என்று சபைக்கு வருவோம். பிசாசுக்கு தெரியும் 500ல இவனை மடக்க முடியாது, 5000ல. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலை ஒன்று வருது, என்ன தெரியுமா? செஞ்சா 5000 கிடைக்குதான். 5000 சனிக்கிழமை ஃபுல் அப்செட். 5000 தீர்மானம். போன கிழமை இருந்த அந்த அந்த உத்வேகம் எங்கே? 500 போனால் பரவாயில்லை கர்த்தருக்காக. சவுலுக்கும் மக்களுக்கும் நடந்தது அதுதான். அவர்கள் போய் பார்த்த பொழுது எல்லாம் சரியில்லாததுதான் இருந்தது என்றால் எல்லாவற்றையும் அடிச்சுட்டு வருவார்கள். நல்ல நல்ல ஆடு இருக்குதுப்பா, நல்ல நல்ல மாடு இருக்குதாப்பா, நல்ல நல்ல செம்மறி ஆட்டுக்குட்டி இருக்குதாப்பா, எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுறான். ஓகே, 10:11 வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. நல்லா பாருங்க, இப்ப கண்ணை திறந்து பாருங்க. ஒரு புது விஷயம் சொல்லி கொடுக்க போறேன். டிவியில பாக்குறவங்க உங்க தேத்தனி கோப்பையை பக்கத்தில் வச்சு நல்லா ஸ்கிரீனை பாருங்க. அதாவது ஆண்டவர் நமக்கு சொன்ன ஏதாவது ஒரு கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாமல் போனால், இந்த கட்டளையை அவனுக்கு கொடுத்தது அநியாயமே என்று அவர் துக்கப்பட மாட்டார், இவனை ரட்சித்ததே கஷ்டம் அநியாயமே என்று கவலைப்படுவார். ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்லவில்லை, சாமுவேலே அநியாயம் நான் சவுலுக்கு சொன்னது போய் அமலேக்கை அடி என்று. ஒன்று நான் நேரடியாக அடித்திருக்கலாம், இல்லாவிட்டால் உன்னை கொண்டு அடித்திருக்கலாம். ஆண்டவர் சோதோம் கொமோராவை அழித்தது யார் மூலமாகவும் அல்லவே, அவர் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பினாரே. ஆண்டவருக்கு முடியாத வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி அமலேக்கை அழிக்க? ஆண்டவர் சொல்லவில்லை நான் நேரடியாக அடித்திருக்கலாம், இவனுக்கு சொன்னேனே இந்த வேலையை, இவனுக்கு கொடுத்தேனே அதற்காக கவலைப்படுகிறேன் என்று சொல்லவில்லை. இவனை ராஜாவாக்குனதுக்கே நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். விளங்குதா? கீழ்ப்படியாமை என்பது எவ்வளவு பயங்கரமானது என்று சொல்லுகிறேன். ஆண்டவர் ஏதாவது நமக்கு சொல்லி இருக்கும் போது கட்டளை, அந்த கட்டளையை நாம் மீறும் பொழுது இந்த கட்டளையை கொடுத்தது அநியாயம் என்று அவர் மனஸ்தாபப்பட மாட்டார், இவனை ரட்சித்ததே அநியாயம் என்று அவர் கவலைப்படுவார். பாஸ்டர்மார் கேட்டுக்கிறங்க, இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ் மாறும், நிகழ்ச்சியை பார்க்கிற பாஸ்டர் மாறும் கேட்டுக்கிறங்க, நல்லா கேட்டுக்கிறங்க ஊழியக்காரர்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அந்த கட்டளையை நான் கொடுத்தது அநியாயம் என்று அவர் கவலைப்பட மாட்டார், உன்னை பாஸ்டர் ஆக்கினதே அநியாயம் என்று கவலைப்படுவார். வேதாகம கல்லூரி மாணவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் வேதாகம கல்லூரியை விட்டு ஓடவோ ஊழியத்தை விட்டு போகவோ நினைத்தால் அநியாயம் இவரை நான் வேதாகம கல்லூரிக்கு கொண்டு வந்தது என்று ஆண்டவர் கவலைப்பட மாட்டார், அநியாயம் இவனை நான் ரட்சித்தது என்று கவலைப்படுவார். அநியாயம் அவனை நான் ராஜாவாக்கினது. பாருங்கள் 11வது வசனம், அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கோப்பிட்டான். வாசித்து பாருங்கள், பயங்கர கோபம் வந்து விட்டது ஆண்டவருக்கு. ஓகே, பாருங்க 15வது வசனத்தில் அவர் சொல்கிறார், அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். எதற்காக கொண்டு வந்தார்கள் தெரியுமா? சவுல் சொல்றார் சாமுவேலுக்கு, ஜனங்கள் அவர்கள் தங்களுக்கென்று கொண்டு வரவில்லை, உங்களுடைய ஆண்டவருக்கு பலியிட கொண்டாந்தார்கள். அந்த 5000 ரூபாய் கான்ட்ராக்ட் நான் எடுத்ததுக்கு காரணம் எல்லாம் எனக்கு இல்ல, என் குடும்பத்துக்கு இல்ல, வெறும் 500 ரூபாய் தசம பாகம் மட்டும் இல்ல, 2000 ரூபாய் சர்ச்சுக்கு கொடுக்கறதுக்கு தான். அப்ப ஆண்டவர் சொல்ல, பரவாயில்ல, ஏன்னா அவருக்கு 2000 பார்த்தது இல்லை தானே ஆண்டவர். சவுலுக்கு தெரியாது, சாமுவேலுக்கு தெரியும். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், அந்த மிருகங்கள் எவ்வளவு அசுத்தமும் அருவருப்பும் ஆகிவிட்டன என்று. அந்த அருவருப்பை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலியிட வந்திருக்கிறானாம். சவுலுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கும் சாமுவேலுக்கும் தெரியுமே எப்படி வந்திருக்கும் கோபம். ஆண்டவருக்கு நாம் செய்யும் சில விஷயங்கள் அருவருப்பா இருக்கிறது, ஆனால் நமக்கு ஐயோ. சிலர் ஆண்ட சொல்ல, இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆளோடு நீ வாட்ஸ்அப்பிக் கொண்டிருக்கிறாய், வைபரிட்டுக் கொண்டிருக்கிறாய், ஈமோவிட்டுக் கொண்டிருக்கிறாய், ஃபேஸ்புக்கிக் கொண்டிருக்கிறாய், ஆனால் நமக்கு ஐயோ இல்லை,
நீ என்னுடைய ஒரு ஆள், நீ லவ் பண்ற ஆளை பாரு, ரட்சிக்கப்படாத ஒரு ஆள் அருவருப்பு அப்பிக்கணும். ஆனா நாம் என்ன சொல்லுகிறோம்? ரட்சிக்கப்பட்ட சில பேரை விட அவர்கள் நல்லது. எவ்வளவு அருவருப்பானதை கொண்டு வர பார்க்கிறார்கள் ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு. சவுலினுடைய அந்த ராஜாங்கத்தை இல்லாமல் ஆக்குகிறார். 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆண்டவர் சட்டங்களை போட்டால் சரியான காரணங்களோடு தான் போடுகிறார். அந்த நல்ல நோக்கங்கள் நமக்கு தெரியாது, நமக்கு புரிந்து கொள்ள முடியாது, புரிய வேண்டியதில்லை, நமக்கு விளங்க வேண்டியதில்லை, நமக்கு தெரிய வேண்டியதில்லை. ஆனால் கீழ்ப்படிவோம். சில காரியங்களை ஏன் செய்யக்கூடாது என்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும் பரவாயில்லை, கீழ்ப்படிவோம். சில காரியங்கள் ஏன் செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும் செய்வோம். நீங்கள் எப்பொழுது இதை கேட்கிறீர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இது எங்களுக்கு ஜனவரி 7ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். சொல்லுவோம், ஆண்டவரே இன்றைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். கடந்ததெல்லாம் நடந்து முடிந்தவைகள் எல்லாம் போய்விட்டன. ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இனி நான் உமக்கு கீழ்ப்படிவேன், அது எனக்கு புரியாவிட்டாலும். ஆண்டவரே, வேதத்தில் ஏதாவது எனக்கு செய்ய சொல்லி இருக்கின்றதா? என்றைக்கு நான் அதை கேள்விப்படுகிறேனோ, என்றைக்கு அது எனக்கு தெரிய வருகிறதோ, அன்றிலிருந்து நான் அதை செய்வேன். வேதத்தில் ஏதாவது செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறதா? தெரிந்து கொண்ட நேரம் முதலாய் நான் இனி அதை செய்ய மாட்டேன். இன்றிலிருந்து நான் வேதத்துக்கு உமக்கு கீழ்ப்படிய போகிறேன். ஆண்டவரே, இந்த தீர்மானத்தை எடுப்போம்.